ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இந்த டாபிக்கோட மைண்ட் மேப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் இந்த ஒரு செஷன்ல நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான கோர்ஸ் ஃபீ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு அட்வான்டேஜ். சோ அடுத்ததை பார்க்கலாம். எஸ், இங்க நீங்க பாக்குறது வந்து இந்த இயர் நம்ம சைலம்ல படிச்சு பாஸ் பண்ண 50+ ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சோ அவங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நிறைய மெடிக்கல் காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா சோ மறக்காம இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு சோ கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் பசங்களா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? தியரி ஆஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே, சோ இந்த டாபிக்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? சோ பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம். கவனிங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. p of x is equal to an x power n an minus 1 x power n minus 1 so etc a1x plus a0. இதுதான் என்ன அப்படின்னா ஒரு பாலினாமியலுடைய ஜெனரல் ஃபார்ம். சோ இந்த ஜெனரல் ஃபார்மை நம்ம 0 ஓட ஈக்குவேட் பண்ணிரோம். இந்த மாதிரி 0 ஓட ஈக்குவேட் பண்ணிரோம். இந்த ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 0 னு ஈக்குவேட் பண்ணா அது வந்து நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரூட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஜீரோஸ் அப்படின்னு சொன்னாலும் இல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அப்போ ரூட்ஸ் அப்படின்னு சில இடத்துல அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த வேர்ட், சில இடத்துல ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சோ அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரூட்ஸ் அப்படின்னாலும் ஜீரோஸ் அப்படின்னாலும் சொல்யூஷன் அப்படின்னாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க. இந்த பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க. இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்க கூடாது? ஜீரோவா இருக்க கூடாது. அதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லீடிங் டேர்ம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். an x power n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லீடிங் டேர்ம் அப்படிங்கிறது. கிளியரா இருக்கா? சோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். காட் இட்? கிளியரா இருக்கா? சோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நிறைய நேம்ஸ் இருக்கு இந்த பாலினாமியலுக்கு. அது என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் p of x is equal to 0 that is defined for all x values. சோ இப்போ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாலினாமியல்ல அதுக்கு என்ன பேரு? பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. சோ அதே வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஜீரோ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஜீரோ பாலினாமியல்ல an இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க டிகிரி ஆஃப் பாலினாமியல். சரிங்களா? சோ டிகிரி ஆஃப் பாலினாமியல் வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. டிகிரி 2 இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குவாட்ரேட்டிக் பாலினாமியல். சரிங்களா? சோ குவாட்ரேட்டிக் பாலினாமியல். சோ அடுத்தது அதே டிகிரி 3 இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு நேம். சரிங்களா? சோ டிகிரி 4 இருக்குன்னா அதுக்கு வந்து குவாட்டிக் பாலினாமியல் அல்லது பை குவாட்ரேட்டிக் பாலினாமியல் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளியரா இருக்கு என்ன சொல்றோம்ட்டு? எஸ், நீங்க படிச்சிருப்பீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், ஓகே, பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சோ டிகிரி 2, டிகிரி 3, டிகிரி 4 எல்லாமே. காட் இட்? சோ இது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். இந்த டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. என்னுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் இதுதான். சரிங்களா? ஜெனரல் ஃபார்ம் வந்து ax² + bx + c = 0. காட் இட்? சோ இதுல b² - 4ac அப்படிங்கிறது வந்து நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட். சரிங்களா? சோ இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கொண்டு வரணும். which means ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. x is equal to -b plus or minus square root of b² - 4ac. சரிங்களா? சோ b² - 4ac னதுக்கு பதிலா ஷார்ட்டா நம்ம டெல்டான்னு போட்டுக்கலாம் இங்க. ஓகே, சோ டிவைட் பை 2a. கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ ஒருவேளை இந்த டெல்டாக்கான வேல்யூ ஆனது நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து என்ன பண்ணலாம்னா டெல்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த டெல்டாக்கான வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 னு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூட் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? ரியல் வேல்யூஸா இருக்கும் அண்ட் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சேம் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? சோ அதே வந்து டெல்டாக்கான வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு, greater than 0வா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரூட்ஸ் ஆர் ரியல், பட் ரெண்டு வேல்யூமே எப்படி இருக்கும்? ரெண்டு ரூட்மே வந்து டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் இங்க டிஸ்டிங்க்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க டெல்டா லெஸ் than 0, அதாவது நெகட்டிவ்ல வருது. இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்படி நெகட்டிவ்ல கிடைச்சா நம்ம நோ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கிடைக்கும். சரிங்களா? சோ இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உடைய கம்ப்ளீட் பார்ட் இந்த டாபிக்ல உங்க கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் டிகிரி 2. டிகிரி 2 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் மீன் பண்ணுது. சரிங்களா? சோ இதுல வீட்டாஸ் ஃபார்முலால என்ன சொல்றாங்க பாருங்க. சோ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0. இதுதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ஜெனரல் ஃபார்ம். சோ இதுல ரெண்டு ரூட் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க டிகிரி பாருங்க, டிகிரி வந்து 2 இருக்கு அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இங்க 2 இருந்தா நமக்கு 2 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா அப்படின்னு ரெண்டு ரூட் கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த ஆல்பா பீட்டா, சோ இந்த பீட்டாஸ் ஃபார்முலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இந்த ரூட்ஸுக்குமான ரிலேஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்போ நமக்கு ரூட்ஸ் வந்து கிவன் क्वेश्चनல வந்து ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்பா பீட்டா என்னன்றது கொடுத்துட்டாங்க. நீ வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? சோ x ஸ்கொயர் மைனஸ் sx பிளஸ் p, sங்கிறது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? pங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். கிளியரா இருக்கா? சோ therefore ஆல்பா பிளஸ் பீட்டா here and here ஆல்பா into பீட்டா. got it? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா? சோ இந்த ரூட்ஸுக்கும் இதுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஏபிசிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a. சரிங்களா? சோ எதுக்கு? குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு. சரிங்களா? சோ அதே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா இன்டு b ஆல்பா இன்டு பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு c by a. கிளியரா இருக்கா? சோ இந்த ரிலேஷன் வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், அடுத்தது என்ன சொல்லிருக்கான் பாருங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n cannot have more than n roots. சரிங்களா? சோ டிகிரி n-க்கு வந்து ரூட்ஸ் வந்து n விட ஜாஸ்தியா போகாது. இப்போ x ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? ஈக்குவேஷன். சோ அப்ப இதுல இந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உடைய நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 தான் வரும். 2 தாண்டி 3 4 வராது. சரிங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இந்த n அப்படிங்கிற கவுண்ட வந்து எக்ஸீட் பண்ணாது. அதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்ப x ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? டிகிரி 2, x கியூப் அப்படிங்கிறது வந்து டிகிரி 3. சரிங்களா? சோ அப்போ நமக்கு இந்த 2ஐயோ அல்லது 3ஐயோ தாண்டி போவாது. இங்க என்ன இருக்கோ அந்த நம்பரை வந்து தாண்டி போவாது. சரிங்களா? சோ அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது பாருங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. சரிங்களா? இது உங்க புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்லுது பாருங்க. எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1 has at least one root in complex number system. சரிங்களா? சோ என்ன சொல்றாங்க பாருங்க. சோ எவ்ரி பாலினாமியல் ஆஃப் ஈக்குவேஷன் டிகிரி n, ஓகே, சோ டிகிரி n அப்படிங்கிறது greater than at least one root வந்து எதுல இருக்கும்? சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? சோ இங்க டிகிரில என்ன இருக்கு பாருங்க, இங்க பவர்ல 2 இருந்தா அதே நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் இருக்கும். அதை வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு டெஸ்கார்டிஸ் ரூல்ல நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ரூட்ஸ், பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை, நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை, இமேஜினரி ரூட்ஸ் எத்தனை இருக்கு, அண்ட் 0 அப்படிங்கிறது ரூட்டா வந்திருக்கா இல்லையா, இதெல்லாமே நம்ம வந்து டெஸ்கார்டிஸ் ரூல்ல செக் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் டிகிரி 3. சரிங்களா? சோ டிகிரி 3 வந்தா அப்ப வீட்டாஸ் ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ இது எப்படி நம்ம எழுதலாம்? a into x minus alpha x minus beta x minus gamma is equal to 0 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். சரிங்களா? சோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். இதுல ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது ரூட்ஸ். சரிங்களா? சோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் சோ இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை கம்பேர் பண்றோம். ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்ணா நமக்கு இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் வந்து கிடைக்கும். சோ இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கு இல்லையா? சோ அது வந்து என்ன வருது பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த பீட்டாஸ் ஃபார்ம்ல எதுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னா மோனிக் பாலினாமியலுக்கு தான் அப்ளிகபிள். அதாவது இந்த எக்ஸ் இங்க பாருங்க ஹையஸ்ட் டிகிரி பாருங்க, இந்த எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் கியூபுக்கு தான் ஹையஸ்ட் டிகிரி இருக்கா? சோ இந்த a உடைய வேல்யூ 1 அப்படின்னு வரணும். சரிங்களா? a உடைய வேல்யூ 1 இருக்கணும். இங்க வேற ஏதோ வேல்யூ வரக்கூடாது. சரிங்களா? சோ வேற ஏதோ வேல்யூ வரக்கூடாது. a உடைய வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம மோனிக் பாலினாமியல் சொல்றோம். சோ அப்ப கட்டாயம் இந்த இடத்துல x கியூப் வர மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இங்க ஒருவேளை 2x கியூப் இருக்குன்னா ஒரு இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டா நம்ம 2 ஆல டிவைட் பண்ணி நம்ம அதை மோனிக் பாலினாமியலா கன்வெர்ட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஓகே, சோ இந்த மாதிரி மோனிக் பாலினாமியல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். வேற ஏதாவது நம்பர் இருந்தாலும் அதை வந்து அந்த சேம் நம்பரால் டிவைட் பண்ணி கம்ப்ளீட் ஈக்குவேஷன் சேம் நம்பரால் டிவைட் பண்ணி நம்ம மோனிக் பாலினாமியல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனையும் சோ இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணீங்கன்னா
சோ இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், a வால நான் டிவைட் பண்றேன் கம்ப்ளீட்டா. சோ அப்ப என்ன வருது பாருங்க, மைனஸ் b பை a அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சோ இதுவும் வந்து நான் a வால் டிவைட் பண்ணிருப்பேன், இதுவும் a வால் டிவைட் பண்ணிருப்பேன். சோ அப்ப இந்த இடத்துல this part is equal to plus c by a அப்படின்னு வரும். and this minus of this part that is equal to d by a அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. கிளியரா இருக்கா? சோ the relation between roots and coefficients. சரிங்களா? சோ இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா sigma 1 அப்படிங்கிறது sum of roots. சரிங்களா? சோ sum of roots 1 at a time. சரிங்களா? சோ minus b by a. சோ அதே பாருங்க 2 roots at a time எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வருது நமக்கு, c by a ன்னு வரும். சோ 3 roots at a time அப்படின்னு வரும்போது இது வந்து product of roots. சரிங்களா? சோ this is minus d by a. சரிங்களா? சோ இந்த சைன் ஆனது ஆல்டர்னேட்டா வருங்கண்ணா. சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா சைன் மாறிட்டே வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க மைனஸ் வந்திருக்கா, அடுத்தது வந்து பிளஸ் வரும், அடுத்தது மைனஸ், அடுத்தது பிளஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா அந்த சைன் வந்து மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? சோ அதை வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? சோ அடுத்தது போவோமா, நெக்ஸ்ட் இப்ப வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் டிகிரி 4. சரிங்களா? டிகிரி 4க்கான வீட்டாஸ் ஃபார்முலா. சோ அது என்னன்றது பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப இந்த சிக்மா 1 அப்படிங்கிறது நம்ம சிக்மா ஆல்பான்னு எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. சரிங்களா? சோ அது வந்து ஆல்பா பீட்டானா 2 at a time, 2 roots at a time. சோ தட் இஸ் வாட் சிக்மா 2 செகண்ட் சமேஷன். சோ பாருங்க, ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா டெல்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா அண்ட் பீட்டா டெல்டா. சரிங்களா? ஓவரால் இது வந்து 6 கவுண்ட் வரணும். சரிங்களா? சோ கரெக்டா இருக்க பாருங்க. சோ அடுத்தது பாருங்க, சோ சிக்மா 3 அப்படிங்கிறது 3 roots at a time. சோ அப்போ பாருங்க 1 2 3 4 கவுண்ட் வரணும் இது. சரிங்களா? சோ ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா டெல்டா, ஆல்பா காமா டெல்டா அண்ட் பீட்டா காமா டெல்டா இந்த மாதிரி வரும். சோ அடுத்து பாருங்க சிக்மா 4 அப்படிங்கிறது நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சோ இதான் வந்து பீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் மோனிக் பாலினாமியல், ஓகே, ஆஃப் டிகிரி 4. கிளியரா இருக்கா? ஓகே, சோ இது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனோட கோஎஃபிஷியன்ட்டோட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு, ஆல்டர்னேட்டா சைன் மாறும். ஓகேங்களா? சோ மைனஸ் b by a. ஓகே, so this is equal to c by a, this is equal to minus d by a, this is equal to e by a, இந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ இது வந்து நீங்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட நீங்க கம்பேர் பண்ணும்போது ரிலேஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். காட் இட்? சோ இதுல கிளாரிட்டி இருக்கா? ஓகே, சோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இந்த பேஜ்ல. சோ அடுத்த பேஜுக்கு போலாம். எஸ், சோ அடுத்த பேஜ்ல என்னென்ன சொல்றாங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ரூட்ஸா அக்கர் ஆகுது அப்படின்னா அது வந்து தனியா வந்து ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ரூட்டா கிடைக்காது, ஒரு பேரா தான் கிடைக்கும். சரிங்களா? சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ரூட்ஸ் வந்து பேர் ஆஃப் ரூட்ஸா தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? சோ எப்போ டிட்டர்மினன்ட் அதாவது டிஸ்கிரிமினன்ட் வந்து உங்களுக்கு லெஸ் than 0 வரும்போது. சரிங்களா? சோ டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் than 0, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸா இருக்கும். காட் இட்? சோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து ரியல் நம்பர்ஸ், பட் டிஸ்கிரிமினன்ட் வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வருது. அப்படி வரும்போது அதனுடைய ரூட்ஸ் வந்து இமேஜினரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ல வந்து இமேஜினரி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படி இமேஜினரியா இருக்கும்போது நமக்கு குவாட்ரேட்டிக் வந்து 2 ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது பேர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்போ பேர் ஆஃப் ரூட்ஸா தான் கிடைக்கும் எதுல, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ல. காட் இட்? சோ கிளியரா இருக்கா இதுல என்ன சொல்லிருக்காங்க? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். சரிங்களா? இது உங்க புக்ல கொடுத்திருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். இந்த தியரம் என்ன சொல்லுது பாருங்க. இப்ப z0 அப்படிங்கிறது ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? z0 அப்படிங்கிறது ரூட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். அந்த கோஎஃபிஷியன்ட் உடைய வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த z0ங்கிறது ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் ஆனது z0 பார்னு வரும். சரிங்களா? அப்ப z0 உடைய கான்ஜுகேட்டும் என்னவா இருக்கும்னா அனதர் ரூட்டா இருக்கும். சரிங்களா? சோ தட் ஆல்சோ ரூட் அப்படின்னு வரும். ஓகே, z0ங்கிறது ஒரு ரூட்னா z0 அதனுடைய கான்ஜுகேட் ஆனது அது இன்னொரு ரூட்டா இருக்கும். சரிங்களா? ஃபார் த சேம் பாலினாமியல் ஃபங்க்ஷன். கிளியரா இருக்கா? ஓகே, நான் என்ன சொல்றேன்ட்டு, சோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். சோ இந்த क्वेश्चन வந்து கேக்குறாங்க அப்படின்னா மறக்காம நீங்க அட்டெண்ட் பண்ணிடுங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் when they given ரூட்ஸ். இப்ப ரூட்ஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு, அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு, கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்டுருவாங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த மாதிரி 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்பா பீட்டா வந்து given. அப்படி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், இந்த இடத்துல x எடுத்துக்கோங்க,
plus product of roots that is equal to 0 னு எடுத்துக்கோங்க. You will get the equation. Quadratic equation வந்து உங்களால ஃபார்ம் பண்ணிட முடியும். சரிங்களா? சோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. அதே வந்து 3 ரூட் கொடுத்துட்டாங்க. அப்படி 3 ரூட் கொடுக்கும்போது என்ன பண்ணனும்? இந்த இடத்துல சிக்மா 1 x கியூப் மைனஸ் வரும்போது அடுத்து பிளஸ் அடுத்து வந்து மைனஸ் வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி வரும். சோ இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஓகே, சோ கிளியரா இருக்கா? ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கிளியரா இருக்கா என்ன சொல்றோம் அப்படின்ட்டு கவனிங்க. சோ இப்போ அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல சிக்மா 1 கொடுத்திருக்காங்க. சிக்மா 1 அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து டோட்டலா இந்த 6 காம்போ வரும். ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா. சோ இந்த மாதிரி டோட்டலா இன்னும் வந்து நமக்கு 6 காம்போ வரும் டோட்டலா. சரிங்களா? சோ இங்க சிக்மா 3 அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்றது. சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் நீங்க உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிரும். ஓகே, 3 ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அதனால வந்து இங்க டிகிரி வந்து 3 இருக்கு. அப்ப கியூபிக் ஈக்குவேஷன் வந்து உங்களால ஃபார்ம் பண்ணிட முடியும். சரியா பசங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதா? சோ அப்ப இதை ஜெனரலைஸ் பண்ணணும்ல. சோ அப்ப 2 ரூட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணணும், 3 ரூட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கறத நம்ம ஜெனரலைஸ் பண்ணா எப்படி வரும் பாருங்க ஈக்குவேஷன். சோ இன் ஜெனரல் x பவர் n பாருங்க, இங்க a n உடைய வேல்யூ 1 தான். சரிங்களா? அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். சோ a நாட் உடைய a n உடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்தா அது வந்து மோனிக் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். காட் இட்? ஓகே, சோ இப்போ கவனிங்க. இந்த இடத்துல x பவர் n, சோ இங்க மைனஸ், இந்த பார்ட் மைனஸ், இந்த பார்ட் பிளஸ், இந்த பார்ட் மைனஸ், இந்த பார்ட் பிளஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டா முதல்ல வந்து சைன் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது இந்த இடத்துல வந்து சிக்மா 1, இங்க சிக்மா 2, இந்த இடத்துல சிக்மா 3 அப்படின்ட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? சோ அது குவாட்ரடிக்கா இருக்கலாம், இல்ல கியூபிக்கா இருக்கலாம், இல்ல வந்து அது குவாட்ரிக் ஈக்குவேஷன் கூட இருக்கலாம். சரிங்களா? சோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சிக்மா 1 என்ன? சம் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? ஒரு குவாட்ரடிக்கா இருந்தா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வரும், அதே கியூபிக்கா இருந்தா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு வரும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, அதே சிக்மா 2னா 2 அட் ஏ டைம். சரிங்களா? 2 அட் ஏ டைம். ஓகே, சோ சிக்மா 3 அப்படின்னா 3 அட் ஏ டைம், ஆல்பா பீட்டா காமா பிளஸ் பீட்டா காமா ஆல்பா இந்த மாதிரி வந்து 3 அட் ஏ டைம் இந்த மாதிரி வரும். காட் இட்? சோ என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் when they given roots. சரிங்களா? சோ தெளிவா இருக்கா எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்கலாம். இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா irrational ரூட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சோ உங்களுக்கு தெரியும் ரேஷனல்னா p by q ஃபார்ம்ல எழுதுறது. சரிங்களா? சோ அது வந்து டெர்மினேட்டிங்கா இருக்கும், நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும். அப்படி நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு உங்களுக்கு வேல்யூ அப்படின்னா சோ அது வந்து நம்ம irrational அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ நல்லா கவனிங்க. உதாரணத்துக்கு R1 R2 வந்து நம்ம ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்பா பீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி R1 R2 வந்து நம்ம ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ R1 R2 வந்து ரூட்ஸா இருக்கும் பட்சத்தில் சரிங்களா நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா கண்டுபிடிக்கிறீங்க. டெல்டாங்கிறது டிஸ்கிரிமினன்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா இதனுடைய வேல்யூ ஆனது ரேஷனல் அவுட்புட்டா கிடைக்குது. அப்படி இருக்கும்போது போத் R1 R2 இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஷனலா தான் இருக்கும். சரிங்களா? R1 R2ங்கிறது ரூட்ஸ். சரிங்களா? சோ அந்த ரூட் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? ரெண்டுத்தோட ரூட் வேல்யூ என்னவா இருக்கும்? ரேஷனலா தான் இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, சோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா இருக்கு பாருங்க. டெல்டாங்கிறது டிஸ்கிரிமினன்ட். சரிங்களா? b² - 4ac. சோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா அப்படிங்கிறது irrational இருக்கு அப்படின்னா both the roots R1 and R2 ரெண்டுமே என்னவா இருக்கணும்? irrational தான் இருக்கணும். சோ இதான் வந்து irrational ரூட்ஸ். சரிங்களா? சோ இது கிளியரா இருக்கா? சோ இந்த irrational ரூட்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது கேட்டா இந்த பாயிண்ட் வந்து எடுத்து எழுதி வச்சிருங்க. சரியா? சோ அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இது எல்லாமே கவர் பண்ணியாச்சா? எஸ், இந்த செகண்ட் ஸ்லைட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். சோ அடுத்து நம்ம தேர்ட் ஸ்லைடுக்கு போலாம். இந்த தேர்ட் ஸ்லைட்ல என்ன சொல்லிங்க பாருங்க, தியரம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? சோ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ இது வந்து ரேஷனல் தியரம். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, சோ இது வந்து உங்களுக்கு ரேஷனல் அண்ட் irrational பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். எஸ், சோ இப்போ என்னன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, let p and q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? p and q ரேஷனல் நம்பர்ஸ் such as root q அப்படிங்கிறது irrational. சோ இப்போ p and q வந்து ரேஷனல் அப்படிங்கிறப்போ இந்த q க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? ரூட் எடுக்கிறோம். இந்த ரூட் எடுக்கும்போது அது வந்து irrational அவுட்புட்டை கொடுக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் p plus root q அப்படிங்கிறது ரூட் ஆஃப் a quadratic equation with rational coefficients. சரிங்களா?
சோ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரேஷனலா இருக்கும். ரேஷனல் அப்படின்னா p by q ஃபார்ம்ல இருக்கும். 1/2 3/4 இந்த மாதிரி இருக்கலாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூ. ஓகே, இந்த given quadratic equation சரிங்களா. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் p plus root q அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஒரு ரூட்டா இருக்கும், which means ஒரு சொல்யூஷனா இருக்கும். got it? சோ அடுத்து பாருங்க, அதே மாதிரி p minus root q அப்படிங்கிறது that also a root of the same quadratic equation. கிளியரா இருக்கா பசங்களா? ஓகே, சோ இது ஓவராலா குயிக்கா நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. சோ இந்த p அப்படிங்கிறது நமக்கு ரேஷனல். ஓகே, அண்ட் q அப்படிங்கிறது ரேஷனல். q அப்படிங்கிறது ரேஷனல். இப்போ இந்த q இருக்கு இல்லையா, இந்த qக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ரூட் q எடுக்கிறேன். ரூட் q எடுத்தா எனக்கு இர்ரேஷனல் கிடைக்குது. இர்ரேஷனல் அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. சோ அப்படி இருக்கும்போது p plus root q and p minus root q இது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட்ஸா இருக்கும். ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இருக்கும். கிளியரா இருக்கா, தெளிவா இருக்கா? அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வந்து என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸா இருக்கும், p by q ஃபார்ம்ல இருக்கும், ஃபிராக்ஷன்ஸா இருக்கும். காட் இட்? சோ அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. சோ இது வரை கிளியர் தானே எல்லாமே? சோ இந்த தியரம் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். உங்க புக்ல வந்து இந்த தியரம் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. சோ அடுத்தது பாருங்க, இன்னொரு தியரம் கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ இது உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்கு நான் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதி கொண்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, p, q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா. சோ இதுல ரூட் p அண்ட் ரூட் q அப்படிங்கிறது வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா. சோ இந்த p க்கும் q க்கும் நீங்க என்ன பண்றீங்க, ரூட் எடுக்கிறீங்க. சோ அப்படி ரூட் எடுக்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இர்ரேஷனலா மாறிடும். காட் இட்? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரூட் p அண்ட் ரூட் q சரிங்களா, இது ரெண்டும் நாட் தி ரேஷனல் மல்டிபிள் ஆஃப் ஒன் another சரிங்களா. சோ இந்த ரூட் p நான் ஏதாவது ஒரு மல்டிபிளால நான் மல்டிப்ளை பண்றேன் சரிங்களா. சோ ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பரால 3/2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஷனல் நம்பரால மல்டிப்ளை பண்ணா எனக்கு ரூட் q வரணும். அந்த மாதிரி வருதான்னு பார்த்தா வரல சரிங்களா. சோ அப்படி ரேஷனல் மல்டிபிளா இல்ல, ஒரு ரூட் ஆனது இன்னொரு ரூட்டோட ரேஷனல் மல்டிபிளா இல்ல. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சோ அடுத்தது பாருங்க, பாயிண்ட் நம்பர் 4ல என்ன சொல்றாங்கன்னா, if root p plus root q root of polynomial equation with rational coefficients சரிங்களா. சோ அந்த polynomial equationல கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸா இருக்கும் சரிங்களா. p by q ஃபார்ம்ல 1/2 3/4 இந்த மாதிரி இருக்கும். 1/2 x ஸ்கொயர் பிளஸ் 3/4 x இந்த மாதிரி ஏதாவது வரலாம் சரிங்களா. சோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸா இருக்கும். காட் இட்? சோ அப்படி இருக்கும்போது ரூட்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. கவனிங்க, சோ ஒரு ரூட் வந்து ரூட் p பிளஸ் ரூட் q அண்ட் ரெண்டாவது ரூட் வந்து ரூட் p மைனஸ் ரூட் q அண்ட் மூணாவது வந்து உங்களுக்கு மைனஸ் ரூட் p பிளஸ் ரூட் q அண்ட் நாலாவது வந்து மைனஸ் ரூட் p மைனஸ் ரூட் q. இது எல்லாமே அந்த சேம் ஈக்குவேஷனுடைய பாலினாமியல், சேம் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. சோ அப்ப மொத்தம் எத்தனை ரூட்ஸ், 1 2 3 4, மொத்தம் 4 ரூட்ஸ் கிடைக்கும். இந்த 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா. கிளியரா இருக்கா உங்களுக்கு? சோ இது வந்து அடுத்த தியரம் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, சோ இப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்றோம். உதாரணத்துக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம், x ஸ்கொயர் மைனஸ் 5x சரிங்களா. சோ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து சோ இயர் மைனஸ் 6 பிளஸ் 6 அப்படின்னு வருது சரிங்களா. சோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க. அப்போ 1 மைனஸ் 5 பிளஸ் 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 0 வருதான்னு பார்க்கணும். சோ அப்படி 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த 1 அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்ல, அது வந்து உங்களுக்கு ரூட்டா இருக்கும். 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், ரூட்டா இருக்கும் சரிங்களா. அப்ப 0 வரல அப்படின்னா அந்த 1ங்கிறது ரூட் கிடையாது சரிங்களா. சோ இப்போ x is equal to 1 அப்படிங்கிறது வந்து ரூட் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, சோ எப்போ அந்த ஈக்குவேஷன்ல நீங்க x இருக்கக்கூடிய இடத்துல 1ங்கிறத சப்ஸ்டிட் பண்றீங்க, wherever x present அந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணி நீங்க LHS RHS செக் பண்றீங்க. சோ ரெண்டு சைடுமே 0 0 அப்படின்னு வந்துருது உங்களுக்கு சரிங்களா. சோ அப்படி 0 0 அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த 1 சப்ஸ்டிட் பண்ணனால தானே 0னு ப்ரூவ் ஆச்சு. அப்ப இந்த 1ங்கிறது வந்து x வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. x is equal to 1ங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் சரிங்களா. சோ அப்ப ஃபேக்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இந்த 1 இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடுல, அப்ப x minus 1 is the factor of the given equation. புரிஞ்சுதா பசங்களா? சோ இது வந்து அடுத்த தியரம். தெளிவா இருக்கா? சோ இப்ப தியரம்ஸ் வந்து 3 தியரம், மெயினான தியரம் வந்து கவர் பண்ணியாச்சு. சோ அடுத்தது பார்க்கலாம். சோ இதை தாண்டி வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே பார்க்கலாம். கவனிங்க, நெக்ஸ்ட் இதுல நம்ம பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல் பார்க்க போறோம். பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல். சோ அப்ப பார்ஷியலா தான் அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா வந்து ஃபேக்டரைஸ் பண்ணல சரிங்களா. சோ அப்ப இந்த பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல் உடைய ஃபார்ம் எப்படி இருக்கு பாருங்க. ax plus b cx plus d px plus q rx plus s plus k. இந்த kங்கிறது நான் ஜீரோ சரிங்களா. plus k that is equal to 0. சோ இது என்ன அப்படின்னா இந்த பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல் உடைய ஜெனரல் ஃபார்ம் சரியா. சோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக்கா மாத்தலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக்கா மாடிஃபை பண்ணலாம் சரிங்களா. சோ அடுத்து இந்த பிளஸ் கே வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம். கிளியரா இருக்கா?
சோ அடுத்தது என்ன செய்யலாம் பாருங்க. சோ இப்போ இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து சம்திங் நம்ம இதை வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் இது வந்து என்ன பேர் கொடுக்கலாம், ஒய் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துலாம். இந்த பார்ட்டுக்கு வந்து ஒய் அப்படின்னு பேர் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து ரூட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? சோ அப்படி ரூட்ஸ் வந்து கொண்டு வர்ற மாதிரி இதை சால்வ் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் பாருங்க. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ x minus 2, x minus 7, x minus 3, x plus 2 plus 19 that is equal to 0. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த குவாட்ரேட்டிக் கிடைக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த குவாட்ரேட்டிக் கிடைக்குது. சோ இந்த பிளஸ் 19 அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்றேன்னா, இது ரெண்டுத்துல x ஸ்கொயர் மைனஸ் 5x வந்து காமனா இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தலாம், y அப்படின்னு பேர் கொடுத்தலாம். அப்போ y பிளஸ் 6, இது வந்து y மைனஸ் 14. சோ அப்போ இந்த y பிளஸ் 6ஐயும் y மைனஸ் 14ஐயும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இன்னொரு குவாட்ரேட்டிக் கிடைக்கும். சரிங்களா? சோ இன்னொரு குவாட்ரேட்டிக் கிடைக்கும். அதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரூட்ஸ்ல கொண்டு போயிட்டு y வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 5x சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து 4 ஃபேக்டர் கிடைக்கும். அதாவது 4 ரூட் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். புரியுதா பசங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த டாபிக்ல. கிளியரா புரிஞ்சதா என்ன பண்றோம் அப்படின்ட்டு? ஓகே, சோ அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் ரேஷனல் ரூட் தியரம். ரேஷனல் ரூட் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக் பசங்களா. ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக். எப்பப்பெல்லாம் நம்மளால வந்து ரூட் வந்து கிடைக்கலையோ அந்த டைம்ல வந்து நம்ம கெஸ் பண்ண செய்வோம். சரிங்களா? சோ இந்த ரேஷனல் ரூட் தியரம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும், அந்த ரூட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல an x power n plus etc a1x plus a0 with this an that is not equal to 0 and this a0 that is not equal to 0 be a polynomial with integer coefficients. Okay, if p by q with p comma q is equal to 1 is a root of polynomial. So என்ன சொல்றான்னு புரியுதுங்களா உங்களுக்கு? So p by q இதோட p comma q, okay, that is equal to 1 அப்படின்னு வரும்போது so that is the root of the polynomial அப்படின்னு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும். Got it? So அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, then p is the factor of a0 அப்படி நம்ம கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? சோ அப்ப இந்த p அப்படிங்கிறது என்னவா இருக்கும், this p is the factor of a0 and இந்த q அப்படிங்கிறது factor of an அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? q is the factor of an and p is the factor of a0. இதான் என்ன அப்படின்னா ரேஷனல் ரூட் தியரம். சோ பசங்க புரியுதா உங்களுக்கு? சோ இந்த பார்ட் ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும் ரேஷனல் ரூட் தியரம் அப்படின்னு வரும்போது. ஓகே, சோ அடுத்தது போலாம் பசங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, ரெசிப்ரோக்கல் பேஸ் பண்ணி. சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ரூட்ஸ் பேஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, சோ இதுல பாயிண்ட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் cannot have zero as solution. சரிங்களா? சோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து 0 அப்படிங்கிறது சொல்யூஷனா இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த 0க்கு நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா அது இன்டெர்மினேட் ஃபார்முக்கு போயிடும். அதனால வந்து 0 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்காது, சொல்யூஷனா இருக்காது. சரிங்களா? சோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. சோ ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2ல என்ன சொல்றாங்க உங்களுக்கு, கோஎஃபிஷியன்ட்ஸ் and roots are not restricted to be real. சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? கோஎஃபிஷியன்ட்ஸ் and roots are not restricted to be real. அது வந்து ரியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது இல்ல, கோஎஃபிஷியன்ட்ஸ் and roots. புரியுதுங்களா? சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இல்ல ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்ட்டு நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா, அந்த பாலினாமியல் ஹேவ் ஒன்லி ஈவன் பவர்ஸ். சரிங்களா? அந்த பாலினாமியல்ல ஈவன் பவர் மட்டும் வருது, அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். ரெண்டாவது பார்ட்லி ஃபேக்டர் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து ரெசிப்ரோக்கல் பாலினாமியல். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சோ இத வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்திருப்போம். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இந்த பார்ட். சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் சோ இந்த நாலுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ லாஸ்டா ஒரே ஒரு பார்ட் பெண்டிங் இருக்கு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. என்ன அப்படின்னா டெஸ்கார்டிஸ் ரூல். இந்த டெஸ்கார்டிஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. சோ இது வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெஸ்கார்டிஸ் ரூலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கு, எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வரும், அப்புறம் எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் வரும், 0 அப்படிங்கிறது ரூட்டா வருமா வராதா அப்படிங்கிற ஒட்டுமொத்த கவுண்ட் வந்து கிடைச்சிடும் நமக்கு. அந்த டேட்டா ஸ்டாட்ஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? சோ அப்ப நமக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம? சோ இந்த ஈக்குவேஷன்ல எங்கெங்கெல்லாம் x வருதோ அந்த இடத்துல பிளஸ் x வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல பிளஸ் x சப்ஸ்டிட் பண்றது மூலமா இந்த சைன் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சைன் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா?
சோ அப்ப எத்தனை இடத்துல வந்து சைன் வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு, இது ஒரு கவுண்ட். அதே மாதிரி மைனஸ்ல இருந்து பிளஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டாவது கவுண்ட். இந்த மாதிரி எத்தனை பிளேஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த கவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். சோ அந்த கவுண்ட் தான் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மைனஸ் எக்ஸ் அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? சோ அப்ப மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, சோ எத்தனை இடத்துல சைன் வந்து சேஞ்ச் ஆகுதோ தட் மெனி நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னா இங்க டிகிரி வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். புரியுதா பசங்களா? சோ டிகிரி என்ன இருக்கோ அதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். சோ இங்க 3 இருந்தா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 3 ரூட்ஸ் தான் இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு 1960 இருந்தா அப்ப உங்களுக்கு வந்து 1960 ரூட்ஸ் வந்து கிடைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். சரிங்களா? சோ அடுத்தது ஜீரோங்கிறது ரூட்டா வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் வரக்கூடிய இடத்துல நீங்க ஜீரோ போட்டுருங்க. சோ எக்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லா இடத்துல நீங்க ஜீரோ போட்டீங்கன்னா உங்களுக்கு 0 is equal to 0 அப்படின்னு டேலி ஆச்சுன்னா அப்ப ஜீரோங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப ஜீரோங்கிற வேல்யூ வந்து ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். காட் இட்? சோ அடுத்தது இமேஜினரி ரூட் வந்து எத்தனை இருக்கு அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சோ இப்ப டோட்டல் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் ரூட்ஸ்ல இருந்து நெகட்டிவ் ரூட்ஸ், பாசிட்டிவ் ரூட்ஸ், அப்புறம் ஜீரோ இது எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்றீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்ல இருந்து நெகட்டிவ் எத்தனை பாசிட்டிவ் ரூட், எத்தனை நெகட்டிவ் ரூட், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட் அண்ட் ஜீரோ. சோ இது எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய மிச்சம் கவுண்ட், த ரிமைனிங் கவுண்ட், அதுதான் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ். பசங்களா புரிஞ்சுதா? ஓகே, ஓவரால் இந்த டெஸ்கார்டிஸ் ரூல்ல என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா? எப்படி இமேஜினரி ரூட்ஸ் உடைய கவுண்ட் தெரிஞ்சுக்கிறது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் ரிமூவ் பண்ணிடு, நெகட்டிவ் ரூட்ஸ் ரிமூவ் பண்ணிடு, ஜீரோங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்டா இருந்தா அந்த கவுண்டையும் ரிமூவ் பண்ணிடு. சரிங்களா? சோ இந்த எல்லா கவுண்டையும் நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய கவுண்ட் இருக்கு இல்லையா? சோ அதுதான் வந்து இமேஜினரி ரூட்ஸ். கிளியரா இருக்க பசங்களா? சோ இதான் டெஸ்கார்டிஸ் ரூல். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த டாபிக்மே வந்து நம்ம இந்த மைண்ட் மேப் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த டைம்ல ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? எஸ், that's all guys, that's all about today's mind map. சரிங்களா? சோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு மைண்ட் மேப் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, சோ சாப்டர் 1 சாப்டர் 2 வந்து மைண்ட் மேப் கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த மைண்ட் மேப் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி மைண்ட் மேப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்க உங்களோட என்ன சொல்றது வேர்ட் ஆஃப் மவுத் சோ இப்போ கன்வே பண்ணுங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? சோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். காட் இட்? அண்ட் நம்ம சைலம்ல வந்து ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பசங்களா. சோ இதுக்கான கிளாஸ் வந்து மார்ச் 27th ஆரம்பிக்க போகுது. சோ உங்கள யாருக்காவது வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யாராவது இருந்தால் சோ மறக்காம இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 10,000 பிளஸ் GST. அண்ட் சோ இங்க பாக்குறது இந்த இயர் வந்து நம்ம சைலம்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? சோ தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.